Praise the Lord. We'll read from Isaiah chapter 6 and verse 13. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். But it in it shall be a tent, and it shall return and shall be eaten as a tall tree and as an oak whose substance is in them when they cast their leaves, so the holy seed shall be the substance thereof. We all know that Jesus is coming very soon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நாம் அறிவோம். But before Jesus comes, some things will take place in the church. இயேசு வருவதற்கு முன்பாக சபையிலே ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. The Bible says there's going to be a great falling away. வேதாகமானது சொல்லுகிறது அநேகர் விழுந்து போவார்கள். So many are going to backslide in the church. சபையிலே அநேகர் பின்வாங்கி போவார்கள். It's about this that this verse is written. இதை குறித்து தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. Jesus said, "Behold, I come quickly. He that is holy, let him be holy still. He that is filthy, let him be filthy still." இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். So in the last days, amongst children of God, amongst Pentecostals, there's going to be a backsliding. கடைசி நாட்களிலே பெந்தெகோஸ்தே ஜனங்களின் மத்தியிலே சிலர் பின்வாங்கி போவார்கள், சிலர் விழுந்து போவார்கள். Now in the this chapter, Isaiah 6 begins with this verse. In the year that King Uzziah died. ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் என்று அது ஆரம்பிக்கின்றது. We all know Uzziah was a proud king. உசியா ராஜா ஒரு பெருமை பிடித்த ராஜா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். He did something that he should not do. அவன் சில காரியங்களை செய்தான், என்றாலும் அவன் செய்யக்கூடாததை அவன் செய்தான். He was a king, he had his boundaries, but he crossed his boundaries and entered into the temple. அவனுக்கு ஒரு எல்லை இருந்தது, அவன் அந்த எல்லையை தாண்டி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அவன் பிரவேசித்தான். Because he was a king, because he was blessed, because he was successful, he thought he could do anything. அவன் ஒரு ராஜாவாக இருந்தபடியினாலே, அவன் எல்லா காரியங்களிலும் ஜெயித்தவனாக இருந்தபடியினாலே, அவனுக்கு சகல அதிகாரங்களும் இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் தான் செய்யக்கூடும் என்று அவன் நினைத்தான். But he didn't realize that that temple ground was not his boundary, was not his jurisdiction. தேவாலயம் இருக்கிறதான அந்த இடமானது அவனுடைய எல்லைக்கு உட்பட்டதல்ல என்று அவன் நிதானிக்கவில்லை. The priests tried to stop him, but he was presumptuous to go past them. ஆசாரியர்கள் அவனை தடுக்க முற்பட்டார்கள், என்றாலுமோ அவன் அதற்குள்ளாக பிரவேசித்தான். Immediately leprosy struck him. உடனடியாக குஷ்டரோகம் அவனை தாக்கிற்று. And he died a leper. அவன் ஒரு குஷ்டரோகியாக மரித்தான். In that year that he died, Isaiah saw this vision. அவன் எந்த ஆண்டில் மரித்தானோ அந்த ஆண்டில் தானே ஏசாயா ஒரு தரிசனத்தை கண்டான். He saw a throne. அவன் ஒரு சிங்காசனத்தை கண்டான். This throne was high and lifted up. அந்த சிங்காசனமானது உயரமும் உன்னதமுமாய் காணப்பட்டது. And the Lord was sitting on the throne. தேவனாகிய கர்த்தர் அந்த சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தார். That throne was in heaven. அந்த சிங்காசனமானது பரலோகத்தில் இருந்தது. But the garment of the Lord reached down into the temple. என்றாலும் அவருடைய வஸ்திரமானது இந்த தேவாலயத்தில் வந்து அது காணப்பட்டது. So the throne is in heaven, the temple is on earth, and here is a link between heaven and earth taking place. சிங்காசனமானது வானத்தில் இருக்கிறது, தேவாலயமானது பூமியிலே காணப்படுகிறது. இதற்கு இடைப்பட்டதான இடத்திலே ஒரு தொடர்பு அங்கு காணப்படுகிறது. What is the message that we get from there? இதிலிருந்து நாம் என்ன செய்தியை பெற்றுக்கொள்கிறோம்? Kings and all those who are in authority must realize that behind every power, the final ultimate power is God. ராஜாக்களும் பெரிய அதிகாரிகளும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான என்னவென்றால் அவருடைய அதிகாரத்தின் பின்னணியிலே ஒரு சர்வ வல்லமை காணப்படுகிறது. People who have responsibilities, people who have authority
if they start thinking they can do what they like, they must remember that there is a big power who resists the proud. அதிகாரத்தில் வீற்றிருப்பவர்கள் அவருடைய பின்னணியிலே காணப்படுகிறதான அந்த காரியத்தை நினையாமல் பெருமையோடு காணப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னணியிலே பெருமையை எதிர்க்கக்கூடியதான ஒரு சர்வ வல்லமை காணப்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So when Uzziah died, God reveals himself and says, "Oh Israel, remember I am seated on the throne." உசியா ராஜா மரணமடைந்ததான அந்த நாட்டிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால், ஜனங்களே நீங்கள் மறவாதிருங்கள், நானே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். Our country is a democracy. நம்முடைய தேசமானது ஒரு குடியரசு நாடு. That means it's ruled by the people. அது ஜனங்களால் ஆளப்படுகிறதான ஒரு தேசம். But Israel in those days was not a democracy, it was a theocracy. That means it is ruled by God. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசமானது தற்போதைய போன்ற குடியரசு நாடாக அல்லாமல் தேவனால் ஆளப்படுகிற ஒரு தேசமாக அது காணப்பட்டது. So God was reminding them, you are always under me. Even if kings rule Israel, remember I rule finally. ராஜாக்கள் தேசத்தை ஆண்டாலும் கூட முடிவிலே நானே தேசத்தை அரசாளுகிறவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். So when we go to work and we get responsible positions, நாம் வேலைக்கு சென்று ஒரு உத்தரவாதமான பணிக்கு நாம் செல்லுகின்ற பொழுது, husbands who rule the home, கணவன்மார்கள் அவர்கள் வீட்டை நிர்வகிக்கிறார்கள். So all those people who have authority like this must always live in the fear of God, that there is someone above them. அவர்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்கிறதான அந்த எண்ணத்தோடு அவர்கள் உத்தரவாதமாக செயல்பட வேண்டும். So Uzziah lifted himself up and became a leper. உசியா தன்னைத்தானே உயர்த்தின பொழுது அவன் குஷ்டரோகியாக மாறி போனான். He was only a king, but he started playing the role of a priest. அவன் ஒரு ராஜாவாக மாத்திரமே இருந்தானே ஒழிய அவன் இப்பொழுது ஆசாரியனுடைய வேலையும் தானே எடுத்துக்கொள்கிறான். So the message is, we should always live humbly in God's sight. ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய செய்தி. This is one reason why God permits failures in our life. இதன் நிமித்தமாகத்தான் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே அவர் தோல்வியை அனுமதிக்கிறார். Series of successes will make us proud. நம்ம தொடர்ச்சியாக ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்றால் அவைகள் நமக்கு பெருமையை கொண்டு வரக்கூடும். That's our human nature. The moment we have a continuous success in our life, we start thinking we are great. நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ச்சியாக ஜெயங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்றால் நாம் ஏதோ ஒரு பொருட்டு நாம் பெரியவர்கள் என்கிறதான எண்ணம் நமக்குள் வந்து விடுகிறது. So one blessing in failures is, in God permitting failures in our life, is that it keeps us humble. நம்மை தேவன் இவ்விதமாக சில நேரங்களிலே தோல்விக்கு வழி நடத்துகிறார் ஏனென்று சொன்னால் நம்மை தோல்விக்கு அனுமதிக்கிறார் ஏனென்று சொன்னால் நம்மை தாழ்மையுள்ளவர்கள் மாற்றும்படியாக. So we must in one sense thank God for her failures he permits in our life. அவர் நம்முடைய ஜீவியத்தில் தோல்விகளை அனுமதிக்கின்ற நேரத்திலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Not only that, அது மாத்திரமல்ல, in this chapter you see 3 levels of holiness. இந்த அதிகாரத்திலே பரிசுத்தத்தின் 3 படிகளை நாம் காணுகின்றோம். One is the holiness of God. ஒன்று தேவனுடைய பரிசுத்தம். 2 is the holiness of the angels. இரண்டாவது தேவ தூதர்களினுடைய பரிசுத்தம். Thirdly, the holiness of man. மூன்றாவது மனிதனுடைய பரிசுத்தம். In this chapter you see all 3. You see God, you see angels, and you see man. இங்கு தேவனையும் தேவ தூதர்களையும் மனிதரையும் இங்கு காணுகின்றோம். In the vision, அவன் அந்த தரிசனத்தில் you see the throne. அங்கு சிங்காசனத்தை காணுகின்றோம். You see the glory of God. தேவனுடைய மகிமையை காணுகின்றோம். You see the temple. தேவாலயத்தை காணுகின்றோம். And you see his robe. அவருடைய வஸ்திரங்களை காணுகின்றோம். But what the angels cry is holy, holy, holy. இந்த தேவ தூதர்கள் அவர்கள் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். So they're not looking at the throne or at the temple and saying how beautiful and appreciating those things. Though all these things are visible,
what they are crying is holy, holy, holy. அவர்கள் தேவாலயத்தையும் அந்த வஸ்திர தொங்கலையும் அவர்கள் கண்டாலும் கூட அவர்கள் இது எவ்வளவு அழகா இருக்கிறது என்றெல்லாம் மேன்மை பாராட்டி சொல்லாமல் அதற்கு பதிலாக அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். There is something visible about the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்திலே காணக்கூடியதான ஒன்று அங்கு இருக்கிறது. So to say that someone is holy, you have to be with that person and stay with that person and live with that person, and after some time only you can conclude that he is holy. ஒருவரை பார்த்து இவர் பரிசுத்தர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த நபரை நன்கு அறிந்திருக்க வேண்டும், அவரோடு தங்கி இருக்க வேண்டும், அவரோடு பழகி இருக்க வேண்டும், அவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். Only after that we can conclude he is holy. அதற்கு பிறகு மாத்திரமே அவர் பரிசுத்தர் என்பதை நாம் முடிவாக சொல்ல முடியும். But the holiness of God is visible with the eyes. That's why the angels saw him and say holy, holy, holy. தேவனுடைய பரிசுத்தமானது நம்முடைய கண்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த தேவ தூதர்கள் அவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். In fact, the Bible says that with their two wings they covered their eyes and they said holy, holy, holy. இரண்டு சட்டைகளினாலே தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். So great is the holiness of God. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு பெரியது. Now if you look at the holiness of the angels, தேவ தூதர்களுடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்கின்ற போது angels are holy. தேவ தூதர்களும் பரிசுத்தர்களே. They don't sin. அவர்கள் பாவம் செய்கிறதில்லை. Even in their thoughts they don't sin. அவருடைய எண்ணங்களில் கூட அவர்கள் பாவம் செய்கிறதில்லை. The Bible calls them holy angels. தேவ வசனமானது அவர்களை பார்த்து பரிசுத்த தேவ தூதர்கள் என்று அழைக்கிறது. But those holy angels are looking at God and saying holy, holy, holy. Then imagine how holy that God is. இந்த பரிசுத்த தேவ தூதர்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். Thirdly, when you look at the holiness of man, மூன்றாவதாக மனிதனுடைய பரிசுத்தத்தை குறித்து காணுகின்றோம். Read verse 5. 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். Then said I, woe is me, for I am undone, because I am a man of unclean lips, and I dwell in the midst of a people of unclean lips, for mine eyes have seen the King, the Lord of hosts. This is the holiness of man. இதுதான் மனுஷனுடைய பரிசுத்தம். No holiness at all, uncleanness only. பரிசுத்தமே இல்லாமல் அசுத்தம் மாத்திரமே காணப்படுகிறது. So we are this is the holy state of man. இதுதான் மனிதனுடைய பரிசுத்த நிலவரம். But look at God, that holy God, more holy than the angels, reaching out to the unclean man, to the fallen race, picking him up so that he might go past the holiness of angels and attain the holiness of God. இங்கு அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த தேவ தூதர்கள் அவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். என்றாலுமோ இந்த மனுஷரோ அசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள், அசுத்த உதடுகளாக இருக்கிறார்கள். இந்த மகா பரிசுத்த தேவன் இந்த மனுஷனை இந்த குழிக்குள்ளாக இருந்து அவரை எடுத்து இந்த தேவ தூதர்களின் பரிசுத்தத்தை கடந்து அதற்கு பிறகு தன்னுடைய பரிசுத்தத்தை அடையும்படியாக இந்த மனிதருக்கு அவர்தாமே உதவி செய்கிறார். How is that possible? அது எவ்வளவு சாத்தியமாகும்? Even in the Old Testament, God didn't say be ye holy as the angels. He said be ye holy even as I am holy. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லுகின்ற பொழுது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். He didn't say be holy as the angels. தேவ தூதர்கள் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. So unclean as we are, our call is to go past that holiness of the angels and become holy like God. அசுத்தமாயிருக்கிறதான நாம் இந்த தேவ தூதர்களின் பரிசுத்தத்தை கடந்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். Humanly speaking, this is something impossible. மனித ரீதியாக நாம் பார்ப்போம் என்றால் இது சாத்தியமாகாத ஒன்றை போல தோன்றும். Some people say Christian life is difficult. கிறிஸ்தவ ஜீவியமானது மிகவும் கடினமான ஒன்று என்று சிலர் சொல்லுகிறார்கள். But Christian life is not difficult. கிறிஸ்தவ ஜீவியமானது ஒரு கஷ்டமான ஒன்று அல்ல. It is impossible. அது சாத்தியமாகாத ஒன்று. It's not
just not difficult, it is impossible. அது ஏதோ கஷ்டம் என்றல்ல, சாத்தியமாகாத ஒன்று. But God intervening, he makes it possible. என்றாலும் தேவன் தாமோ அதில் இடைப்பட்டு அதை சாத்தியமாகின்ற ஒன்றாக அவர் மாற்றுகின்றார். There are two powers that God gives us that makes it possible. அவர் இரண்டு வல்லமைகளை தந்து அது சாத்தியமாகாததாக மாற்றுகிறார். Man becoming like God is possible because he gives us two powers. மனிதன் தேவனை போல மாற முடியும், சாத்தியமாகும். அதற்காக அவர் இரண்டு வல்லமைகளை தந்தருகிறார். Now in the Old Testament, God gave man laws to live by so that man might be holy. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் மனிதனுக்கு பிரமாணங்களை தந்து அதன் மூலமாக அவன் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். But this law could not work out this holiness in man. என்றாலும் இந்த பிரமாணங்களோ மனிதனுக்குள்ளே பரிசுத்தத்தை உருவாக்க முடியவில்லை. Why? ஏன்? Because it could only give an outward kind of holiness to man, but inward there was no transformation. வெளியரங்கமாக ஒரு பரிசுத்தத்தை மனிதனுக்குள் ஏற்படுத்தினதே ஒழிய உள்ளான மனுஷனிலே இது பரிசுத்தத்தை ஏற்படுத்தவில்லை. For example, உதாரணமாக in the New Testament church, in the Pentecostal church, we have a law, we should not wear jewelry. புதிய ஏற்பாட்டு சபையிலே, பெந்தகோஸ்தே சபையிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது, நாம் ஆபரணங்களை அணியக்கூடாது. So we should not put on gold. ஆகவே நாம் தங்கத்தை அணிந்து கொள்வதில்லை. That's the law. அது பிரமாணம். So if the law is only delivered like that, இவ்விதமாக இந்த பிரமாணமானது விடுதலையாக்கும் என்றால், if it is given like that to us, இது இத்தகைய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படும் என்றால், what will we do? நாம் என்ன செய்வோம்? We won't wear jewelry. நாம் ஆபரணங்களை அணிந்து கொள்ள மாட்டோம். But you can see gold in the handbag, in the spectacles, in the watch, and in so many other articles that you carry with you. இந்த பொன்னை நீங்கள் எந்தெந்த பொருட்களை எடுத்து செல்கிறீர்களோ, அதாவது உங்களுடைய கை கடிகாரம், உங்களுடைய கண்ணாடி மற்றும் இந்த கைப்பை, இது போன்றதான பொருட்களில் எல்லாம் இந்த பொன்னை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். So I'm not wearing jewelry. நான் பொன் ஆபரணங்களை அணிவதில்லை. But I make up for all that absence by all these other things. நான் இந்த ஆபரணங்களை அணிந்து கொள்ளாமல் அதற்கு பதிலாக இவ்விதமாக அதை நான் பயன்படுத்துகிறேன். So the law makes us outwardly successful, but the heart has not changed. இந்த பிரமாணமானது வெளியரங்கமாக அது ஜெயம் பெற்றதை போல காணப்பட்டாலும் உள்ளான ஜீவியத்திலே அது அப்படி ஜெயமாக இல்லை. So the law failed in certain areas. ஆகவே சில பகுதிகளில் இந்த பிரமாணமானது தோற்று போகிறது. That's why though so many Pharisees lived according to the law, the Lord rebuked them. பரிசேயர்கள் அவர்கள் பிரமாணத்தின்படி ஜீவித்தார்கள், இயேசுவோ அவர்களை கண்டித்தார். Read Romans chapter 3 verse 20. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Therefore by the deeds of the law there shall no flesh be justified in his sight, for by the law is the knowledge of sin. For by the law is the knowledge of sin. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தின் அறிவு உண்டாகிறது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். So the law only increased the sinful passions of the people. இந்த பிரமாணமானது ஜனங்களுடைய அந்த பாவ பிரமாணத்தை தான் அதிகரிக்கிறது. For example, உதாரணமாக, if I've never watched television, I don't even know what television is. தொலைக்காட்சி என்ன என்று எனக்கு தெரியவே தெரியாது, ஏனென்றால் நான் அதை பார்த்ததில்லை. I'm brought up in a jungle. நான் ஒரு காட்டிலே பிறந்து வளர்ந்தேன். So I don't know what television is. தொலைக்காட்சி என்னவென்றே எனக்கு தெரியாது. So suddenly I hear the law, thou shalt not watch television. நீ தொலைக்காட்சியை பார்க்க கூடாது என்று எனக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. What's television? தொலைக்காட்சி என்றால் என்ன? I've never seen that. நான் அதை பார்த்ததே இல்லையே. So a curiosity is aroused within me to know what television is. தொலைக்காட்சி என்னவென்று காணும்படியாக எனக்குள்ளே ஒரு பெரிய ஆவல் உருவாக்கப்படுகிறது. So I want to know what it is. அது என்ன என்பதை நான் அதை அறிய விரும்புகிறேன். So in order not to do it, I must know what it is, isn't it? நான் செய்ய கூடாதது என்று சொன்னாலும் அதே நேரத்தில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் வருகிறது அல்லவா? நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அது என்னதென்று அறிந்தால் தானே செய்ய முடியாமல் இருக்க முடியும்.
So I have to know what it is. நான் அது என்னவென்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். So when I go to know what it is, I become a slave to it. நான் அதை அறிந்து கொள்ள முற்படுகின்ற பொழுது அதற்கு அடிமையாகி விடுகின்றேன். That's the meaning of this. By the law is the knowledge of sin. அதுதான் பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Because of this law, no man could be justified. இந்த பிரமாணத்தினாலே எந்த மனிதனும் நீதிகரிக்கப்படுவதில்லை. Read also Romans 8:3. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்கள். அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. So there were some things that the law could not accomplish. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத சில காரியங்கள் உண்டு. So the law failed in transforming man. மனிதனை மறுரூபமாக்குவதிலே நியாயப்பிரமாணமானது தோற்று போகிறது. This doesn't mean that God made a mistake in introducing the law. பிரமாணத்தை புகுத்துவதினாலே தேவன் தவறு செய்து விட்டார் என்பது அர்த்தமல்ல. Read Romans 7:12. ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. Wherefore the law is holy and the commandment holy and just and good. So did God know that when he introduces the law, man is going to fail? பிரமாணத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது மனிதன் தோற்று போவான் என்று தேவனுக்கு தெரியாதா? God knew it. தேவனுக்கு தெரியும். But God wanted man to know it. என்றாலும் மனிதன் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். So God introduced the law to man only to let man know that man is spiritually lame. மனிதன் ஆவிக்குரிய ரீதியிலே அவன் பலவீனன், முடவன் என்பதை, சப்பானி என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் மனிதனுக்காக இந்த பிரமாணங்களை அவர் அறிமுகப்படுத்தினார். You will know when a student is a good student or a bad student only when the exam comes. ஒரு பரீட்சை வருகின்ற பொழுதுதான் ஒரு மாணவன் நன்றாக படித்திருக்கிறானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். So in the same way, when the law was introduced, man's weakness became highlighted. We are all sinners. இது போலவே அந்த பிரமாணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதுதான் நாம் எல்லோரும் பாவிகள் என்பது அது வெளியரங்கமாக காட்டப்பட்டது. So this showed that the law, which was like an exam paper, was too tough for mankind. இந்த பிரமாணமானது ஒரு பரீட்சை கேள்வித்தாளை போல அது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக தோன்றியது. And all men failed. எல்லாரும் அவர்கள் தோற்று போனார்கள். Sometimes in some exams, when some examiners set papers, they said it too tough. சில நேரங்களிலே சில ஆசிரியர்கள் அவர்கள் கேள்வித்தாள்களை தயாரிக்கின்ற பொழுது மிகவும் கஷ்டமான கேள்விகளை கேட்பார்கள். Sometimes it will be out of syllabus, sometimes it will be too hard, and all the children will fail except say 2 or 3. சில நேரங்களிலே பாடத்திட்டத்தை விட்டு வெளியே அவர்கள் கேள்விகளை எடுப்பார்கள். இல்லாவிட்டால் பாடத்திட்டத்திற்குள்ளேயே மிகவும் கடுமையான கேள்விகளை கேட்பார்கள். இது நிமித்தமாக 2 அல்லது 3 பேரை தவிர மற்ற அனைவரும் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். So what will the controller of exams do? இப்பொழுது அந்த பரீட்சையை நடத்துகிறதான அந்த கண்காணிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள்? They will either add some grace marks for everyone so that at least few more could pass. இன்னும் அதிகமானவர்கள் தேர்ச்சி பெறும்படியாக மதிப்பெண்களை அவர்கள் கூட்டுகிறார்கள். Or they will set another exam with an easier question paper. இல்லாவிட்டால் மிகவும் எளிதான கேள்விகளுடைய வினாத்தாள்களை அவர்கள் தயாரித்து மறுபடியுமாக தேர்வுகளை நடத்துகிறார்கள். So now when this question paper called the law was too tough for mankind to live by, மனிதன் ஜீவிப்பதற்கு கடினமாக தென்படுகிறதான இந்த வினாத்தாள் போன்றதான இந்த பிரமாணத்தை தேவன் அறிமுகப்படுத்தின போது, when he saw that it was too tough for man to live by, மனிதன் இவ்விதமாக ஜீவிப்பது அது கஷ்டம் என்று அவர் அறிந்தபோது, what did God do? அவர் என்ன செய்தார்? What should God do? தேவன் என்ன செய்ய வேண்டும்? He should make it easy. அவர் அதை எளிதாக மாற்ற வேண்டும். He should take away a few laws and say, okay, I'm not going to tell all the laws, live only by a few laws. எல்லா விதமான பிரமாணங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை, இது கஷ்டமானதெல்லாம் எடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். He should have said, I won't say thou shalt not lie, but as much as possible try not to lie. பொய் சொல்லாதிருப்பாயாக என்று நான் கடுமையாக சொல்லாமல், சாத்தியமான வரைக்கும் கூடுமான வரைக்கும் நீங்கள் பொய் சொல்லாது இருப்பீர்களாக. That's called easy question paper. அது ஒரு எளிதான கேள்வித்தாள். If it is too difficult for you, tell one lie now and then. உங்களுக்கு கஷ்டமாக தோன்றினால் இங்கும் அங்குமாக 1-2 பொய் சொல்லிக் கொள்ளலாம்.
So this is an easy question paper. இதுதான் எளிதான கேள்வித்தாள். But when Jesus came down, what did he do? இயேசு கிறிஸ்து கீழே வந்தபொழுது அவர் என்ன சொன்னார்? He made the question paper even more tough. அதை காட்டிலும் மிகவும் கடுமையாக அந்த வினாத்தாளை அவர் மாற்றினார். Already everybody failed. எல்லாருமே ஏற்கனவே தோற்று போனார்கள். But when Jesus came, brought a tougher question paper. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுதோ அந்த கேள்வித்தாள் மிகவும் கடுமையாக இருந்தது. The law says, thou shalt not kill. பிரமாணம் சொல்லுகிறது நீ பிறனை கொலை செய்யாதிருப்பாயாக. But I say unto you, if you get angry, you have committed murder in your heart. நீ உன்னுடைய இருதயத்திலே கோபப்பட்டால் நீ ஏற்கனவே கொலை செய்தாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். So he made it tougher. அதை கடுமையாக மாற்றினார். The law says you can commit adultery. You should not commit adultery. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லுகிறது. So that gives you a kind of permission to do everything up to adultery but not do the final act. அந்த விபச்சாரம் வரைக்கும் நீங்கள் எதையும் செய்யலாம், என்றாலும் அந்த விபச்சாரத்தை செய்யக்கூடாது. அதற்கு இந்த பிரமாணம் அனுமதிக்கிறது. But I say unto you, even if you lust in your heart, you have committed adultery in your heart. உன்னுடைய இருதயத்திலே இச்சையோடு நீ பார்த்தாலே நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். So Jesus made it tougher for the people to live by. ஆகவே ஜனங்கள் ஜீவிக்கும்படியான ஒரு கடுமையான காரியத்தை இயேசு சொன்னார். Why is it in the basic law when everybody failed, Jesus comes and gives a tougher way to live by? ஒரு சாதாரண அடிப்படை பிரமாணத்திலேயே ஜனங்கள் எல்லாரும் தோற்று போவார்கள் என்றால் அதை காட்டிலும் கடுமையான பிரமாணத்தை இயேசு ஏன் அறிமுகப்படுத்தினார்? The reason is Jesus wanted to reveal the power of grace. கிருபையின் வல்லமையை தேவன் இயேசு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அதனுடைய நோக்கம். He wanted to show how powerful grace can be. கிருபையானது எவ்வளவு வல்லமையுடையது, வலிமையுடையது என்பதை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். When God gave the law in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பிரமாணங்களை தந்தபோது, when he said thou shalt not kill, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, what was in the mind of God? தேவனுடைய மனதில் இருந்தது என்ன? The very beginning of this killing tendency, like anger or bitterness or inward hatred, should not be there. That was God's motive. That was his mind. தேவனுடைய எண்ணம், தேவனுடைய மனது இந்த பிரமாணத்தின் பின்னணியில் இருந்தது என்னவென்றால், அந்த கொலை பாதகத்திற்கு தூண்டுகிறதான இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, இது போன்றதான காரியங்கள் முற்றிலுமாக இருதயத்திற்குள்ளாக அழிக்கப்பட வேண்டும் என்பதே. அந்த கொலை பாதகத்தின் ஆரம்பமே இருக்க கூடாது. The beginning of that killing tendency should not be there. அந்த கொலை பாதகத்தின் ஆரம்ப கிரியைகளே நமக்குள் இருக்க கூடாது என்பதே. But what did man do? என்றாலும் மனிதன் என்ன செய்தான்? The Pharisees, they won't kill, but everything else they'll do. பரிசேயர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், அதற்கு சமமாக எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். They can do everything up to leaving a man half dead, but don't kill him. ஒரு மனிதனை குற்றுயிராக்குகின்ற வரைக்கும் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து விடுவார்கள், என்றாலும் கொலை செய்ய மாட்டார்கள். So that's why when Jesus came, he redefined the law and explained the mind behind the law. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அந்த பிரமாணங்களை அவர் மாற்றி அமைத்து அந்த பிரமாணங்களின் பின்னணியில் உள்ளதான எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தினார். So God was trying to reveal his nature through those laws. அந்த பிரமாணங்களின் மூலமாக தேவன் தம்முடைய சுபாவங்களை அவர் வெளிப்படுத்தினார். And he was revealing how powerful grace can be, so that we can set right not only the final deeds but the very intentions in our heart. கிருபை எவ்வளவு வல்லமை உள்ளதென்றும் அதன் நிமித்தமாக அந்த முடிவான அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறதான அந்த ஆரம்ப கிரியையை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நாம் அழித்து விட முடியும் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். That's how we reach to the holiness of God. இவ்விதமாக தான் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறோம். We have many laws in the mission, in the church and in the scriptures. சபையிலேயும் வேதத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் अनेक பிரமாணங்களை நாம் காணுகின்றோம். So we should understand the mind of God behind these laws and live. That's when we become holy like he is holy. நாம் தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு இந்த பிரமாணங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க முடியும். But this is possible only by grace. அவருடைய கிருபையினாலே மாத்திரம் இது சாத்தியமாகும். That grace is a power.
அந்த கிருபை ஒரு வல்லமை. It's a power that helps us to do what we cannot do on our own. நம்மால் சுயமாக எதை செய்ய முடியாதோ இந்த வல்லமையானது அதை செய்யும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. Only those who trust in that grace of God can reach that holiness. தேவனுடைய கிருபையின் வல்லமையை நம்பி இருப்பவர்கள் மாத்திரமே அந்த பரிசுத்தத்தை அவர்களால் அடைய முடியும். Otherwise, if we trust in our own ability and try to reach that holiness, we will not be accepted. அதற்கு பதிலாக நம்முடைய திறமை நம்முடைய சாமர்த்தியத்தை நாம் நம்பி இருப்போம் என்றால் அந்த பரிசுத்தத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள இயலாது. Isaiah thought he was a holy man. ஏசாயா தான் ஒரு பரிசுத்த மனுஷன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். And he was criticizing everybody, woe unto this person, woe unto that person. இந்த மனிதனுக்கு ஐயோ அந்த மனிதனுக்கு ஐயோ என்று மற்றவர்களை கேலி செய்து கொண்டிருந்தான். But when he விமர்சனம் செய்து கொண்டிருந்தான். But when he saw the vision of God, he said, woe is me. அவன் தேவனுடைய தரிசனத்தை கண்ட பொழுது ஐயோ எனக்கு ஐயோ என்று அவனே சொல்லிக் கொண்டார். So we realize who we are only before the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தின் முன்பாகத்தான் நாம் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். So God gave us the law and said, be ye holy even as I am holy, and said, thou shalt do this, thou shalt not do this. He knew we won't do it, but he wanted us to know that we can't do it. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் அவர் சொன்ன பொழுது அவருக்கு நன்றாக தெரியும் நம்மால் அதை செய்ய இயலாதென்று. But he wanted us to know that we can't do it. என்றாலும் நாம் இதை செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்த்தார். So the first step to receiving the grace of God is, Lord, I cannot. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதின் முதல் படியே என்னவென்றால், ஆண்டவரே என்னால் முடியாது என்று நம்மை ஒப்படைப்பது. When we humble ourselves and realize that we cannot, that's when we enter into the grace of God. நாம் நம்மை தாழ்த்தி நம்மை அவரிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது நாம் இந்த முதல் படியாகிய அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். So I told you in the last days there's going to be a great backsliding in the church. கடைசி நாட்களிலே சபையிலே அநேகர் பின்வாங்கி போவார்கள் என்று நான் உங்களிடத்திலே சொன்னேன். They are those who fall away from the grace of God. அவர்கள்தான் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து போனவர்கள். So some of us, we trust in our own consecration. சிலர் நம்முடைய சொந்த பிரதிஷ்டைகளையே நம்பி ஜீவிக்கின்றோம். Some of us will trust in our own prayer life. நம்முடைய சொந்த ஜெப ஜீவியத்தை நம்மில் சிலர் நம்பி வாழுகிறோம். Like the Pharisee, he trusted in so many of his abilities. Lord, I'm not like this publican, I fast, I pray, and I give tithes. I thank God because I'm like this and so on. இந்த பரிசேயன் அவன் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல இராததினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று தன்னுடைய திறமைகளில் தன்னுடைய சாதுரியத்திலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். So if we trust in our fasting, if we trust in our prayer, if we trust in our spiritual knowledge, if we trust in our seniority in the mission, all this will fail us one day. நம்முடைய உபவாசத்தில், நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய காணிக்கைகளில், நம்முடைய பரிசுத்தத்தில், சபையிலே நமக்கு இருக்கிறதான அந்த மூப்பு தன்மையை நாம் இவ்விதமாக அதிலே நம்பிக்கை வைப்போம் என்றால் இவைகளெல்லாம் ஒரு நாளிலே தோற்று போகும். We are not going to go to heaven because of all these. இவைகளின் மூலமாக நாம் ஒருபோதும் பரலோகம் செல்வதில்லை. These are all necessary, but this is not enough. இவைகள் எல்லாம் தேவைதான், என்றாலும் இவைகளோ போதாது. We must fast, we must pray, but don't think that we are going to get everything because of that. நாம் உபவாசிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், அவைகள் எல்லாம் நல்லதுதான், என்றாலும் இவைகளின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று நினையாதிருங்கள். It's like this. இவ்விதமாக இருக்கிறது. Suppose somebody says, I'm giving you 50 lakhs as a gift. யாரோ ஒருவர் உங்களிடத்திலே வந்து 50 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு பரிசாக தருகிறேன். Come home and receive the check. நீங்கள் வந்து எங்களுடைய வீட்டிற்கு வந்து அந்த செக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். We are so happy. நாம் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். I was in debt. நான் கடனாளியாக இருந்தேன். But see, this man is such a loving man. He's giving me 50 lakhs. I can clear all my debts. இந்த அன்புள்ள மனுஷன் எனக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுக்கிறார். நான் அதன் மூலமாக என்னுடைய கடன் அத்தனையும் நான் அடைத்து விடுவேன். So you go to his house. நீங்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கிறீர்கள். And you get the check. நீர் அந்த செக்கை வாங்கிக் கொள்கிறீர்கள். And you come back home. நீங்கள் வீட்டுக்கு வருகிறீர்கள். And your wife tells you, see how good that man is. அந்த மனிதன் எவ்வளவு நல்லவர் என்று உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து சொல்லுகிறார். He's given 50 lakhs. அவர் 50 லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார். Be really grateful to him. இது உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய மனிதர். So what will you say? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? All that is true. எல்லாம் உண்மைதான்.
But if I didn't go to the house, would you have given me the check? நான் அவருடைய வீட்டிற்கு போகாவிட்டால் அவர் எனக்கு இந்த செக்கை தருவாரா? I got the check because I went to the house. நான் அந்த வீட்டிற்கு போனபடியினாலே தான் எனக்கு அவர் இந்த செக் தந்தார். So that's called giving credit to ourselves. நாம் நமக்கே ஒரு பெரிய பெருமதிப்பை தந்து கொள்கிறோம். You have to go to the house to get the check, but that's not why you got the money. நீங்க அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்காது. So that is something you have to do, but that's not the reason you get the money. நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம் இதுதான், என்றாலும் பணம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை காரணம் இதுவல்ல. It's because that person is loving and gracious that you got the money. அந்த மனிதர் கிருபையுள்ளவராக அன்புள்ளவராக இருந்தபடியினாலே நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டீர்கள். In the same way, we have to fast, we have to pray, we have to be consecrated. All these are essentials. But this is not the reason why we get our salvation and our redemption. It's because of the grace of God. இது போலவே தான் நான் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிரதிஷ்டையா இருக்க வேண்டும். இதன் மூலமாக அவரிடத்திலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது அல்ல. If we think that these things that we do are the reasons why we get from God, we will fall. நாம் இத்தகைய காரியங்களினாலே தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் நினைத்தால் நாம் விழுந்து போவோம். We have to cleave to the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். 1 minute shall we close our eyes. ஒரு நிமிட நேரத்துக்கு நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. All of us must realize we cannot. நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒன்று, ஆண்டவரே என்னால் முடியாது. I can fast 40 days and be left behind. நான் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம், and I can get left behind. என்றாலும் நான் கைவிடப்பட்டு போகலாம். I can pray and pray and pray all night all day, but I can get left behind. இரவு முழுவதுமாக பகல் முழுவதுமாக நான் ஜெபிக்கலாம், என்றாலுமோ நான் கைவிடப்பட்டு போகலாம். I can wear white clothes on not only on Sunday services but all the time and get left behind. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் வெண்வஸ்திரமே தரித்துக் கொண்டிருக்கலாம், என்றாலும் நான் கைவிடப்பட்டு போகலாம். If we are caught up at the coming of the Lord, these things are necessary, but this is not the reason why we get caught up. நாம் கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்பட வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் தேவைதான், என்றாலும் இவைகள் மாத்திரம் போதாது. We need the grace of God. நமக்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. If we are proud because of our consecration and our prayer life and our fasting, and if we think that we are someone great because of that, we will still be left behind. நம்முடைய உபவாசத்தினாலே, நம்முடைய ஜெபத்தினாலே, நம்முடைய பிரதிஷ்டையினாலே நாம் பெருமைப்படுவோம் என்றால், நாம் மற்றவர்களை காட்டிலும் மேலானவர்கள் என்கிற பெருமை நமக்குள் காணப்படும் என்றால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம். So we need the grace of God. ஆகவே நமக்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. 1 minute shall we humble ourselves. ஒரு நிமிட நேரத்துக்கு நாம் நம்மை தாழ்த்துவோமா? 1 minute shall we humble ourselves and tell the Lord, Lord, without you I can do nothing. ஒரு நிமிட நேரத்துக்கு நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்மாலே அன்றி என்னாலே ஒன்றும் செய்ய இயலாது. How many of you realize 100% without Jesus I can do nothing? இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று 100க்கு 100 உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? 1 minute if the grace of God leaves me, I'll become a backslider. ஒரு நிமிட நேரத்திற்கு தேவனுடைய கிருபை என்னை விட்டு விலகி இருக்கும் என்றால் நான் பின்வாங்கி போன மனுஷனாக காணப்படுவேன். This morning once again let's cleave to the grace of God. இந்த காலை நேரத்திலே மறுபடியுமாக நாம் தேவனுடைய கிருபையை இறுக பற்றிக் கொள்வோமாக. 1 minute shall we humble ourselves and ask for the grace of God. ஒரு நிமிட நேரத்துக்கு நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய கிருபையை நாம் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. Lord, I realize without you I can do nothing. ஆண்டவரே உம்மாலே அன்றி என்னால் ஒன்றும் செய்யலாது என்பதை நான் உணர்கிறேன். 1 minute let's open our mouths and ask for the grace of God. ஒரு நிமிட நேரத்துக்கு நம்முடைய வாயை விரிவாக திறந்து தேவனுடைய கிருபையை கேட்போமாக. It's not enough to ask for the grace of God. தேவனுடைய கிருபையை மாத்திரம் கேட்பது என்பதல்ல, we must ask it with a humble heart. நாம் தாழ்மையுள்ள இருதயத்தோடு நாம் அதை கேட்க வேண்டும். 1 minute with a humble heart let's ask for the grace of God. ஒரு நிமிட நேரத்திலே நாம் தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவருடைய கிருபையை கேட்போமாக. Let the power of grace fill us this morning. தேவனுடைய கிருபையின் வல்லமை நம்மை இந்த காலை நேரத்திலே நிரப்பட்டும். That's why Jesus said my grace is sufficient for thee. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். No matter how weak you are, his grace is sufficient for us. நீ எவ்வளவு பலவீனராக இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவருடைய கிருபை உன்னை நிரப்பும். No matter what big a sinner you are, it does not matter, his grace is enough
for நீ you. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அது ஒரு பொருட்டல்ல. அவருடைய கிருபையினாலே நீ சுத்தமாவாய். His grace is bigger than our sin. நம்முடைய பாவத்தை காட்டிலும் அவருடைய கிருபை பெரியது. His grace is bigger than all our weakness. நம்முடைய எல்லா பலவீனங்களை காட்டிலும் அவருடைய கிருபை மகா பெரியது. It's enough if we humble ourselves and cleave to His grace. நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபை இறுக பற்றிக் கொண்டால் போதும். 1 minute shall we all close our eyes and ask for the grace of ஒரு God. நிமிட நேரத்திற்கு நம்முடைய கண்களை மூடி நாம் எல்லோரும் அவருடைய கிருபையை கேட்போமாக. Holiness is a height which we cannot reach. பரிசுத்தம் என்பது மிக உயரமானது, நம்மால் ஏற முடியாதது. But by the grace of God we can. தேவனுடைய கிருபையினாலே நம்மால் அங்கு செல்ல முடியும். But so let us cleave to the grace of God. நாம் தேவனுடைய கிருபை இறுக பற்றிக் கொள்வோமாக. From the front row till the back row. முன் வரிசையிலிருந்து பின் வரிசை வரைக்கும். Let everyone 1 minute call out to the Lord. எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. Lord, have mercy on me, a sinner. ஆண்டவரே, பாவியாக என் மேல் இரக்கமாயிரும். I have no righteousness to bring to you, O Lord. ஆண்டவரே, உம்மண்டை வருவதற்கு என்னிடத்திலே ஒரு நீதியும் இல்லை. I am a sinner in your holy presence. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நான் ஒரு பாவி. Lord, let me find favor in your sight. ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே எனக்கு இரக்கம் கிடைப்பதாக. 1 minute, let us call out to the Lord. ஒரு நிமிட நேரத்துக்கு நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்படைப்போம். As we call out to the Lord, நாம் தேவனை கேட்கின்ற the போது grace of God is visiting us. தேவனுடைய கிருபை நம்மை வந்து சந்திக்கும். The power and the grace of God is going to lift us up. தேவனுடைய கிருபையின் வல்லமையானது நம்மை உயரே தூக்கும். As Isaiah saw the throne, ஏசாயா சிங்காசனத்தை கண்டது போல you and I are going to sit on the same throne. நீங்களும் நானும் அதே சிங்காசனத்தை காணப் போகிறோம். We are going to sit on the same throne. அதே சிங்காசனத்தில் நாம் அமரப் போகிறோம். God is going to give us the promotion. அத்தகைய பதவி உயர்வை தேவன் நமக்கு தரப்போகிறார். Not by our works, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே. Let's exalt the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை உயர்த்துவோமாக. For the grace of God in us, let us praise Him. நாம் தேவனுடைய கிருபைக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Stotra, 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 stotra. The second power that God gives us, தேவன் நமக்கு தருகிறதான இரண்டாவது வல்லமை என்னவென்றால், it's the power of the anointing. அது அபிஷேகத்தின் வல்லமை. Now you see, God took a fiery coal from the altar and placed it on Isaiah's lips. இங்கு அக்னி தழல்களிலிருந்து ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழலை எடுத்து அவனுடைய வாயிலே அதை தொடுகிறார். Read verse 6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குருட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். Then flew one of the seraphims unto me, having a live coal in his hand, which he had taken with the tongs from off the altar. So his iniquity is purged, a sanctification takes place. அவனுடைய அக்கிரமம் நீங்கி அவனுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிற்று. So this is how the anointing sanctifies us. இவ்விதமாக தான் அபிஷேகமானது நம்மை சுத்திகரிக்கிறது. Now how is this coal a type of the anointing? எவ்விதமா இந்த நெருப்பு தழலானது அபிஷேகத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. How is it? அது எவ்விதமாக இருக்கிறது? Leviticus chapter 6. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம். Read verse 12 12ஆம் வசனம் and 13. 13ஆம் வசனமும். And the fire upon the altar shall be burning in it, it shall not be put out, and the priest shall burn wood on it every morning, and lay the burnt offering in order upon it, and he shall burn thereon the fat of the peace offerings. The fire shall ever be burning upon the altar, it shall never go out. பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின்மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின்மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின்மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. So where did this fire come from? இந்த அக்னியானது எங்கிருந்து வருகிறது? Read Leviticus chapter 9 and verse 24. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு
பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. And there came a fire out from before the Lord and consumed upon the altar the burnt offering and the fat. So this is the first time the altar, the offering on the altar is catching fire. முதல் முறையாக பலிபீடத்தின் மீது இருந்ததான அந்த பலி பொருளானது அது அக்னியினால் பட்சிக்கப்பட்டது. That fire came down from heaven. அந்த அக்னியானது வானத்திலிருந்து வந்தது. It came from the Lord. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. From that time onwards, அந்த நாள் முதற்கொண்டு the offering should be burnt continuously so that that original fire which came down from heaven is never extinguished. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான அந்த அக்னியானது ஒருபோதும் அவிந்து போகாதபடிக்கு பலிபீடத்தின் மீது எப்பொழுதும் அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Day and night offering should be burnt continuously to maintain that fire. அந்த அக்னியை அப்படியே வைத்திருக்கும்படியாக இரவு பகலாக பலிபீடத்தின் மீது அது அக்னி எரிந்து கொண்டே இருக்க So வேண்டும். from that day, that first day when fire came down from the Lord and lit the altar, the offering on the altar, அந்த முதல் நாளிலே பரலோகத்திலிருந்து அக்னியானது இறங்கி வந்து அந்த பலிபீடத்தின் மீது இருக்கிறதான அந்த பலிப்பொருளை அது எரிய வைத்த பொழுது, from that day for centuries after that, as long as the tabernacle stood, the fire never went out. அந்த நாள் முதற்கொண்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த பலிபீடத்தின் மீது அந்த அக்னி எரிந்து கொண்டே இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் இருக்கின்ற வரைக்கும் இது காணப்பட்டது. So offerings were burnt continuously to keep that fire burning. அந்த அக்னி தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பலிபீடத்தின் மீது எப்பொழுதும் பலி செலுத்தப்பட்டு கொண்டே வந்தது. Even when the tabernacle moved, they would have to dismantle the whole tabernacle and lift the altar and carry it. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பிரித்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் இதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு போனார்கள். So they would have to cover the altar with a cloth. அவர்கள் இந்த பலிபீடத்தை ஒரு மூடியினாலே மூடினார்கள். So how did they preserve the fire at that time? அந்த நாளிலே எவ்விதமாக அந்த அக்னியை அவர்கள் பாதுகாத்தார்கள்? They would take all the live coals, the burning coals, and put it in censers. அவர்கள் இந்த அக்னி தழலை எடுத்து அந்த தூப கலசங்களிலே அவர்கள் வைத்தார்கள். So there the fire was kept. அங்கு அந்த அக்னியானது வைக்கப்பட்டது. And after that, when the altar was erected, the tabernacle was erected again, these live coals were placed on the altar again. அதற்கு பிறகு ஆசரிப்பு கூடாரம் இன்னொரு இடத்திலே அது அடிக்கப்படுகின்ற நேரத்திலே மறுபடியுமாக இந்த கலசங்களில் இருக்கிறதான அந்த அக்னியானது பலிபீடத்தின் மீது கொட்டப்பட்டது. So now Isaiah is sanctified from that fire. இப்பொழுது ஏசாயா அந்த நெருப்பு தழலின் மூலமாக அவன் சுத்திகரிக்கப்பட்டார். That fire that came many years ago from the presence of the Lord. கர்த்தருடைய சன்னிதானத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வந்ததான அந்த அக்னி, Even so in our lives, இதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் there was one day we all received the Holy Spirit. ஒரு நாளிலே நாம் எல்லோரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். We all have a first day we receive the Holy Spirit. நாம் ஒரு நாளிலே அந்த முதல் நாளிலே நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். After that we have to be very careful in preserving the anointing. அதற்கு பிறகு நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாப்பதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்க Because வேண்டும். that anointing works a work of sanctification in us. அந்த அபிஷேகமானது நமக்குள்ளே சுத்திகரிப்பின் வேலையை செய்கிறது. Do you speak in tongues every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறீர்களா? Do you get an anointing every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறீர்களா? Or only when you come to church? இல்லாவிட்டால் சபைக்கு வரும்பொழுது மாத்திரம்தானா? Some believers are Pentecostals only when they come to the faith, or in the house they are nominal Christians. சில பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களும் கூட ஆராதனைக்கு வரும்பொழுது மாத்திரமே அவர்கள் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் பொழுதோ அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். Then the fire will go out. அவர்களை விட்டு அகதி போய்விடும். Keep the fire burning all the time. எல்லா நேரங்களிலும் அக்னி தொடர்ச்சியாக எரியும்படி அதை செய்யுங்கள். Every day we must get an anointing and speak in tongues. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். But it's not enough just with this experience. இந்த அனுபவத்தோடு நிறுத்திக் கொண்டால் அது போதாது. We must allow the Holy Spirit to work in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும்படியாக அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டும். We must use the Holy Spirit for our spiritual progress. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Now the angel took a live coal and put it on Isaiah's lips and said,
I am sanctifying you. இப்பொழுது இந்த தேவதூதன் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவினுடைய உதடுகளிலே வைத்து இதன் மூலமாக நான் உன்னை சுத்திகரிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Your iniquity is taken away. உன்னுடைய அக்கிரமமானது நீங்கு போயிற்று. But the next verse a question is asked. இப்பொழுது அடுத்த வசனத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. I've got work for people to do. Who will I send? நான் யாரை அனுப்புவேன், என் நிமித்தமா யார் போவான் என்று ஒரு கேள்வி. I've got work for people to do. நான் ஜனங்களிடத்திலே செய்ய வேண்டியதான வேலை உண்டு. So who will go on my behalf? எனக்கு பதிலாக யார் போவார்? Then Isaiah says, here are my Lord, send me. அப்பொழுது ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பும். So if Isaiah did not surrender at that time, அந்த நேரத்திலே ஏசாயா தன்னை முழுவதுமாக ஒப்படைத்திராவிட்டால் that sanctification would not have taken place. சுத்திகரிப்பு அவனுக்குள்ளே நடைபெற்றிராது. So the surrender of the heart, the cooperation of man with God is essential for sanctification. ஆகவே ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தன்னைத்தானே தாழ்த்தி அவன் கர்த்தருக்கென்று அவனை முற்றிலுமாக சரணாகதி அடைய வேண்டும். If man does not surrender to God for sanctification, no matter how much he gets filled in the Spirit, it's of no use. சுத்திகரிப்புக்காக ஒரு மனுஷன் தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்காவிட்டால் அவன் எவ்வளவுதான் பெரியவனாக இருந்தாலும் அவனால் ஒன்று பிரயோஜனமில்லை. We must know how to use the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். In the steam engine, ஒரு நீராவி என்ஜினில், olden days there were steam engines. பழைய காலத்திலே நீராவி புகை வண்டி என்ஜின் என்று உண்டு. And the water vapor was used for two purposes. நீராவியானது ரெண்டு விதமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. When one lever is pulled, this water vapor will enter into one particular pipe and blow the whistle. இந்த நீராவியானது ஒரு குறிக்கப்பட்ட பைப்பின் மூலமாக செல்லும் பொழுது அந்த லிவரை திறக்கின்ற நேரத்திலே அது போய் அது விசில் அடிக்கும்படி செய்யும். And when another lever is pulled, இன்னொரு லிவரை அது கீழே தள்ளும் பொழுது the water vapor will enter into another pipe, move towards the wheels and move the pistons. இந்த நீராவியானது ஒரு பைப்பின் மூலமாக இன்னொரு பைப்பின் மூலமாக சென்று அது என்ன செய்யும் என்றால் அந்த பிஸ்டனை இயக்கி அந்த சக்கரங்களை சுத்த வைக்கும். These are like two kinds of anointings. இதுபோல இரண்டு விதமான அபிஷேகங்கள் உண்டு. The one is the whistle anointing. ஒன்று இந்த சத்தத்தை போல விசில் அடிப்பது போன்றதான அபிஷேகம். Lot of noise, but the train will be there only. 1 kilometer away you can hear the whistle, but the train will be there, no movement. அங்கு மிகுந்த பலத்த சத்தம் உண்டாகும். 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த விசில் சத்தம் கேட்கும், என்றாலும் என்ஜினோ நகராது. The other, there's little noise but movement. என்றாலும் அடுத்ததோ கொஞ்சம் தான் சத்தம் உண்டாகும், என்றாலும் அங்கே ஒரு அசைவு இயக்கம் உண்டாகும். This doesn't mean that you shouldn't make noise when the anointing comes. அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் சத்தமே போடக்கூடாது என்பதல்ல. But just noise is of no use. என்றாலும் வெறும் சத்தம் என்பது பிரயோஜனமற்றது. I call that Coca-Cola anointing. அதை நான் கோகோ கோலா அபிஷேகம் என்று சொல்லுவேன். Because you see sometimes when you pour Coca-Cola into a cup, you will see it'll become full very quickly, but you wait for some time, there'll be all bubbles on top, only little at the bottom will be there. கோகோ கோலா பாட்டிலை திறந்து ஒரு பாத்திரத்திலே ஊற்றினால், ஒரு டம்ளரிலே ஊற்றினால் திடீரென்று அந்த அப்படியே கொப்பளித்துக் கொண்டு மேலே வந்துவிடும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு விட்டால் மேலே இருக்கிறதான அந்த காற்று குமிழ்கள் எல்லாம் அமிழ்ந்து அதிலே கொஞ்சம் தான் அந்த கோகோ கோலா காணப்படும். So the essence is very little. அதனுடைய அந்த கோகோ கோலா கொஞ்சம் இருக்கும். In the same way, இதுபோல when we call ourselves Pentecostals but we are carnal and there's no transformation in our life, நாம் பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்று அழைத்துக் கொண்டு நாம் மாம்சீகமானவர்களாக நமக்குள்ளே எந்த விதமான மறுரூபமும் இல்லாவிட்டால், we don't know how to use the Holy Spirit for our spiritual progress. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எவ்வாறு பரிசுத்த ஆவியை பயன்படுத்துவது என்பது நாம் அறியாத ஒன்றாக இருக்கிறது. It's like a man who starts a scooter every morning. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் ஸ்கூட்டரை அவன் ஸ்டார்ட் செய்கிறார். He has to be in his office at 10 o'clock.
அவன் 10 மணிக்கு தன்னுடைய அலுவலகத்தில் இருக்க வேண்டும். 8 o'clock he starts his scooter. 8 மணிக்கு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்கிறார். Then switches off the scooter and goes by bus. அவன் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பஸ்ஸிலே போய் விடுகிறார். This is what he does every day. இதுதான் ஒவ்வொரு நாளும் சம்பவிக்கிறது. What will everybody say? எல்லாரும் என்ன சொல்வார்கள்? Why do you buy a scooter? You start the scooter, switch it off and go by bus every day. நீ ஏன் ஸ்கூட்டரை வாங்கினாய், அதை ஸ்டார்ட் செய்கிறாய், இதை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அதற்கு பிறகு பஸ்ஸிலே செல்லுகிறாய்? That's what we do. இதைத்தான் நாம் செய்கின்றோம். Come every Saturday, receive the Holy Spirit, go on Monday and live as we like and come. ஒவ்வொரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து விட்டு அதற்கப்புறம் திங்கட்கிழமை வழக்கம் போல நம்முடைய பணியை ஆரம்பித்து விடுகிறோம். So there's no improvement, no change, no transformation. ஒரு விதமான முன்னேற்றம் இல்லை, மறுரூபமாகுதல் இல்லை. We are still worldly. நாம் இன்னும் உலக பிரகாரமாக இருக்கிறோம். We are still angry. நாம் இன்னும் கோபப்படுகிறோம். We still have our own plans and our own projects. நம்முடைய சொந்த திட்டங்களும் நம்முடைய சொந்த எதிர்பார்ப்புகளும் காணப்படுகிறது. That full surrender is not there. முற்றிலுமாக அர்ப்பணித்தல் என்பது இல்லை. So the Holy Spirit is in us, but he's like a doll in us. That's all. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார் என்றாலும் அவர் பொம்மையை போல இருக்கிறார். We can't feel his guidance, we can't feel his power in our life. அவருடைய நடத்திப்பை நம்மால் உணர முடிவதில்லை, அவருடைய வல்லமையை நம்மால் உணர முடிவதில்லை. Some years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பாக one family was getting ready to go to Australia. ஒரு குடும்பமானது ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும்படியாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டது. That brother was very eager, somehow he should go to Australia. எப்படியாகிலும் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த சகோதரன் மிகுந்த ஆவல் உள்ளவராக இருந்தார். That sister was very careful, every step, Lord, only your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரமே நடைபெற வேண்டும் என்று அந்த சகோதரி மிகுந்த கவனம் உள்ளவராக இருந்தார்கள். So the passport came. பாஸ்போர்ட் வந்தது. Papers were cleared. எல்லா காகிதங்களும் சரியாகி விட்டது. The visa came. விசா வந்து விட்டது. And the plane ticket came. அந்த விமான டிக்கெட்டும் வந்து விட்டது. Even after that sister is praying, Lord, even now, only if it is your will we should. அதற்கு பிறகும் கூட அந்த சகோதரி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரமே நடைபெற வேண்டும் என்று அந்த சகோதரி ஜெபித்தார். The husband got angry. Now why you want to pray? இப்பொழுது புருஷனுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் ஏன் போய் இப்படி ஜெபிக்கிறாய்? We've got the plane tickets. After this, why you want to pray? நமக்கு விமான டிக்கெட்டே கிடைத்து விட்டது, இதற்கு பிறகு ஏன் ஜெபிக்கிறாய்? You know why he said that? ஏன் அவர் விதமாக சொன்னார் தெரியுமா? Because our God is very good at cancelling in the last moment. He's afraid that God, you keep on praying, suddenly he'll cancel it in the end. கடைசி நேரத்துல கூட அந்த விமான பயணத்தை ரத்து செய்ய நம்முடைய தேவனால் முடியுமாகவே தான் அவர் இவ்விதமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். முடியுமல்ல, he is very popular at doing that last moment. அதை கடைசி நிமிட நேரத்திலே செய்வதற்கு கூட அவர் மிகுந்த சாமர்த்தியசாலி. He does that often. அதை அடிக்கடி அதை விதமாக செய்கிறார். So this brother is afraid. You go on praying, suddenly one vision will come, my child, don't go after everything is over. எல்லாம் முடிந்த பிறகும் கூட என்னுடைய பிள்ளையே நீ போக வேண்டாம் என்று உடனடியாக அவர் சொல்லி விடுவார். So what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That 100% surrender is not there. 100% சரணடைதல் என்பது அங்கே இல்லை. There is that feeling that somehow I must go. God shouldn't stop me. எப்படியாகிலும் நான் போய்விட வேண்டும், கர்த்தர் என்னை ஒருபோதும் தடுத்து நிறுத்தக்கூடாது. It's not the Holy Spirit that is leading us, we are leading the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதில்லை, அதற்கு பதிலாக நாம் தான் பரிசுத்த ஆவியானவரை நடத்துகின்றோம். You know, today in many Christian churches, including servants of God, pastors who are teaching people wrong things, terrible things. இன்றைக்கு अनेक பெந்தகோஸ்தே சபையிலே பாஸ்டர்மார்களும் கூட பிழையான காரியங்களையே ஜனங்களுக்கு போதிக்கின்றார்கள். You know, they say, you just believe whatever you want, God will give it to you. நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் உங்களுக்கு தருவார் என்று அப்படியே விசுவாசியுங்கள். One sister testified like that recently. ஒரு சகோதரி சமீபத்திலே இவ்விதமாக சாட்சி கொடுத்தார்கள். One young girl, she came for a youth meeting. She was from another church and she said, I'm a witness. Whatever you ask Jesus, he'll give it to you. ஒரு வாலிப சகோதரி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்த பொழுது அவர்கள் இவ்விதமாக சாட்சி கொடுத்தார்கள். நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அந்த பாதிரியார் சொன்னாராம். That sister is testifying in a youth meeting. She's telling the youths
whatever you ask Jesus, Jesus will give it to you. அந்த சகோதரி அந்த வாலிப கூட்டத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு அதை தருவார். And she's saying, I'm a witness for that. நான் இதற்கென்று சாட்சியாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். So these pastors are also teaching. இந்த பாஸ்டர்களும் அவ்விதமாக போதித்தார்கள். Whatever is your need, உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, you just believe in your God. உங்களுடைய தேவனிலே நீங்கள் விசுவாசம் வையுங்கள். And imagine you're getting it and you will get it. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அதை நம்புங்கள், கற்பனையில் செய்து பாருங்கள், உடனடியாக உங்களுக்கு கிடைத்துவிடும். Can anyone tell me what's wrong with that? அதிலே என்ன பிழை இருக்கிறது என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? This is faith. They are teaching faith, but there's something terrible with that faith, terribly wrong. அவர்கள் விசுவாசத்தை தான் போதிக்கிறார்கள் என்றாலும் அந்த விசுவாசத்திலே ஒரு பெரும் பிழை காணப்படுகிறது. What is that? அது என்ன? Anyone? What's wrong? அது என்ன பிழை என்பதை யாராகிலும் சொல்ல முடியுமா? I want something, I believe and I will have it. What's wrong with exercising that faith? எனக்கு ஒன்று தேவை என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் தேவனிடத்தில் கேட்கின்ற பொழுது அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் முழு விசுவாசம் வைக்கிறேன். What's wrong with that? அதிலே என்ன பிழை இருக்கிறது? Some of you are telling the right answer. உங்களில் சிலர் சரியான பதிலை சொல்கிறீர்கள். That's right. It's a very basic thing. இது ஒரு ஆரம்ப கட்டம். If we can believe God and get what we like, நாம் என்ன விருப்பப்படுகிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால், that's called sorcery. அதுதான் இந்த பில்லி சூனியம். What is sorcery? பில்லி சூனியம் என்றால் என்ன? Using demons to do anything we want. பிசாசை வைத்துக்கொண்டு நமக்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் செய்து விடுகிறோம். Now that's become Christian. Use God to do anything you want. இப்பொழுது கிறிஸ்தவத்திலே அதை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். So believe, just imagine, you close your eyes and imagine whatever you want. You want a car, you want a house, close your eyes and imagine and God will give it to you. உங்களுக்கு கார் தேவையா, உங்களுக்கு ஒரு சொகுசு வீடு தேவையா, நீங்கள் கர்த்தரிடத்திலே கேளுங்கள், அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று கற்பனையிலே அதை விசுவாசியுங்கள். And God will give it to you. அதை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். Many churches are teaching this. அநேக சபைகள் இவ்விதமாகத்தான் போதிக்கின்றன. And you gave the answer. What is wrong with that? அதிலே என்ன பிழை இருக்கிறது என்று நீங்களே அதற்கு பதில் சொன்னீர்கள். Read 1 John chapter 5 verse 14. முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். And this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he heareth us. So whatever he ask, he heareth us is not the verse. Whatever we ask according to his will, he heareth us. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதை கேட்டாலும் தருவார் என்றல்ல, அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டால் தருவார். That's the main point. அதுதான் உண்மையான காரியம். So if we are going to ask anything we want and get it, he becomes a slave, we become the master. நாம் அவரை எதை கேட்டாலும் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர் நமக்கு அடிமை, நாமோ அவருக்கு எஜமானன். In the early part of our Christian life this might happen. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பத்திலே இது சம்பவித்திருக்கலாம். Whatever we ask, God gives us. நாம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு அதை தந்திருக்கிறார். As we grow spiritually, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்த பிறகு we must learn to submit to his will and ask according to his will. நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்படைத்து அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். Read John chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரம் and read verse 14. 14ஆம் வசனம். If ye shall ask anything in my name, I will do it. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். So in the early part of our Christian life, this is okay. Whatever we ask, he will do. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்ப கட்டத்திலே நாம் எதை கேட்டாலும் அவர் அதை செய்வார். So the first part is, you tell me, I will do it. முதல் பகுதி என்னவென்றால், நீர் என்னிடத்திலே சொல்லும், நான் அதை செய்வேன். That's what God is telling us. இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். Tell me what you have to do, I will do it. நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொல், நான் அதை உனக்கு செய்வேன். But as we grow, நாம் வளருகின்ற பொழுது, it's not John 14:14, it's John 14:15. யோவான் 14:14 அல்ல, யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். If ye love me, keep my commandments. So in the early days of our life, God says, you tell me what you want, I will do it. But as we grow, God says,
I will tell you what to do and you do it. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்ப கட்டத்திலே நாம் எதை கேட்டா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடத்திலே கேட்கிறாயோ நான் அதை உனக்கு தந்தள்ளுவேன் என்றாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியின் பொழுதோ அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுவேன், அப்படியே நீ அதை திரும்ப செய்வாயாக. So that's called being guided by the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்தப்படுதல். Thousands of Christians are now asking whatever they want and they are imagining and they are getting it. Who is giving it to them? ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே கேட்கிறார்கள், கற்பனையிலே கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறார்கள், பெற்றும் கொள்கிறார்கள். இது யார் அவர்களுக்கு தருவது? Not our Jesus. நம்முடைய இயேசு அல்ல, some other Jesus. ஏதோ வேறு ஒரு இயேசு. So this falling away is taking place. இதுதான் விழுந்து போகிறது, நடைபெறுகிறது. Many Christian churches are falling. They are worshiping Jesus, they are singing Christian songs, but then in the truth, in approaching God, they are not seeking His will, they are seeking their own will. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் பாடுகிறார்கள், தேவனை வணங்குகிறார்கள், துதிக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அவரை ஆராதிப்பதில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள், அவருடைய சித்தத்தின்படி இல்லை. ஆகவே தான் அவர்கள் விழுந்து போகிறார்கள். They are seeking not His will but their own will. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நாடாமல் தங்களுடைய சுய சித்தத்தையே நாடுகிறார்கள். They are using God to fulfill their own ambitions. தங்களுடைய சொந்த அபிலாஷைகளை நிறைவேற்ற அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். They are all going to fall in the hands of the Antichrist. அவர்கள் எல்லோரும் அந்திகிறிஸ்துவின் கரங்களிலே விழப்போகிறார்கள். Why is the Holy Spirit residing within us? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வீற்றிருக்கிறார்? So we can come on Sunday morning, speak in a few tongues and say hallelujah, praise the Lord, amen, and then go and do what we like. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்து நாம் சில அந்நிய பாஷையிலே பேசிவிட்டு அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விடுவதற்காகவா? He is our master, He is our Lord. அவர் நம்முடைய எஜமானர், அவர் நம்முடைய கர்த்தர். Can you tell me which is the dirtiest place in the universe? இந்த அண்ட சராசரத்திலே மிகவும் அசுத்தமான அழுக்கான இடம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Can anyone say? யாராகிலும் சொல்ல முடியுமா? Which is the dirtiest place in the universe? இந்த அண்ட சராசரத்திலே மிகவும் அழுக்கான ஒரு இடம். மனுஷனுடைய இருதயம். I want a more particular answer. You're not wrong. The answer is right. நீங்கள் சொன்ன பதில் தவறல்ல என்றாலும் சரியான குறிக்கப்பட்ட பதிலை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் மனுஷனுடைய இருதயம். Be more particular. அதை குறிப்பாக சொல்லுங்கள். The answer is right, but be more particular. அந்த பதில் சரிதான் என்றாலும் குறிப்பாக சொல்லுங்கள். மனுஷனுடைய இருதயம், எந்த மனுஷனுடைய இருதயம்? அமெரிக்கா ஜனாதிபதியுடைய இருதயமா? It will be true and humble to say, not man's heart but my heart. மனிதனுடைய இருதயம் என்று சொல்வது சரிதான் என்றாலும் என்னுடைய இருதயம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான பதில். That's the truth. We should all say, my heart is the dirtiest place in the universe. என்னுடைய இருதயம் தான் இந்த முழு அண்ட சராசரத்திலும் மிகவும் அழுக்கானது, அருவருப்பானது. Now imagine the Holy Spirit coming into this dirtiest place of the universe to make it clean. என்றாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அண்ட சராசரத்திலே மிகவும் அழுக்கான ஒரு ஸ்தலத்திலே வந்து அந்த அழுக்கை நீக்கும்படியாக அவர் வந்து இறங்குகிறாரே. He is coming to do the cleaning work in our filthy hearts. நம்முடைய அசுத்தமான இருதயத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கும்படியாக, சுத்திகரிப்பின் வேலையை செய்யும்படியாக அவர் வந்து அமருகிறாரே. But after he comes in, அவர் வந்த பிறகு we only use him for our personal benefit and then after that leave him in a corner. நம்முடைய தனிப்பட்ட சுய லாபத்திற்காக அவரை பயன்படுத்தி விட்டு அவரை ஒரு மூலையிலே வைத்து விடுகின்றோம். How long will he be there? எவ்வளவு காலம் அவர் அப்படியே இருப்பார்? That's why don't grieve the Holy Spirit, the Bible says. ஆகவே தான் வேதாகமமானது சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். He's come to you to prepare you for the day of redemption, but you keep grieving him and do what you like, he won't be there long. மீட்கப்படுகின்ற நாளுக்கென்று உங்களை ஆயத்தமாக்கும்படியாகவே அவர் வந்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவரை தொடர்ச்சியாக துக்கப்படுத்தாதீர்கள். So this secondly is the power of the anointing.
இரண்டாவது இதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. So by the power of grace and the power of the anointing, God wants to do a work of transformation in us. கிருபையின் வல்லமையினாலும் அபிஷேகத்தின் வல்லமையினாலும் அவர் நமக்குள்ளே ஒரு மறுரூபமாகுதலின் வேலையை அவர் நடப்பிக்க விரும்புகிறார். Now, after God sanctifies Isaiah's lips, ஏசாயாவினுடைய உதடுகளை தேவன் சுத்தமாக்கினதற்கு பிறகு, and God says, I want to send someone. Whom will I send? நான் யாரையாவது அனுப்ப வேண்டும் என்று இருக்கிறேன், நான் யாரை அனுப்புவேன் என்று அவர் கேட்கிறார். Isaiah says, here am I, Lord, send me. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். And God gives Isaiah a strange ministry. இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு வினோதமான ஊழியத்தை தேவன் தந்தருளுகிறார். A ministry not of converting people, but a ministry of sending people away. ஜனங்களை அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அல்ல, ஜனங்களை அனுப்பும்படியான ஒரு ஊழியம். Read verses 9 and 10. 9, 10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். And he said, Go and tell this people, hear ye indeed, but understand not, and see ye indeed, but perceive not. Make the heart of this people fat, and make their ears heavy, and shut their eyes, lest they see with their eyes, and hear with their ears, and understand with their heart, and convert, and be healed. Jesus said, the Spirit of the Lord is upon me to open people's eyes. ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது அமர்ந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். But Isaiah gets an anointing to close people's eyes. என்றாலும் ஏசாயாவுக்கு ஒரு அபிஷேகம் வந்தது, அவன் ஜனத்தினுடைய கண்களை மூடி போடும்படியாக. This is an anointing to preach judgment. நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கும்படியான ஒரு அபிஷேகம். Then Isaiah asked, Lord, how long should I keep doing this? அப்பொழுது ஏசாயா தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் எவ்வளவு காலத்திற்கு இதை செய்ய வேண்டும் என்று கேட்டான். Read verse 11. 11வது வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுவில் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. Then said I, Lord, how long? And he answered, until the cities be wasted without inhabitant, and the houses without man, and the land be utterly desolate. So keep on preaching till the land becomes desolate, till people leave. இந்த தேசமானது பாழாய் போகின்ற வரைக்கும், அனைத்து ஜனங்களும் அந்த தேசத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வரைக்கும் நீ தொடர்ச்சியாக பிரசங்கம் பண்ணிக்கொண்டிரு. After that comes the last verse. You will preach and people will go away, but a small group will remain. நீ விதமாக பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் போய் விடுவார்கள், என்றாலும் ஒரு சிறு கூட்டமோ அது மீந்திருக்கும். And they will be the holy seed. அவர்கள் தான் பரிசுத்த வித்தாக இருப்பார்கள். That's the last verse of that chapter which we read in the beginning. நாம் ஆரம்பத்திலே வாசித்ததான அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அதுவே. So a big judgment is going to come upon the church. ஆகவே சபையின் மீது நியாய தீர்ப்பானது வரப்போகிறது. As in Tamil, this falling away is called Viswasa Drogam. தமிழிலே இந்த விழுந்து போகுதல் என்பது விசுவாச துரோகம் என்று அது அழைக்கப்படுகிறது. You know why God has brought us into the church? ஏன் தேவன் நம்மை சபையிலே கொண்டு வந்தார் என்று தெரியுமா? We only know one side. நாம் ஒரு பகுதியை மாத்திரமே அறிவோம். We must go when Jesus comes. நாம் இயேசு வரும்பொழுது நாம் அவரோடு போக வேண்டும். That's only one side of it. அது அதனுடைய ஒரு பகுதி மாத்திரமே. But do you know God has kept some souls for you to save? நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் சிலரை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கும்படியாக ஒரு கூட்டத்தினரை தேவன் வைத்திருக்கிறார் என்று தெரியுமா? God is depending on you to go and tell the truth to other people so that they might come into this fold. மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் போய் அந்த ஆத்துமாக்களிடத்திலே ரட்சிப்பை சொல்ல வேண்டும் என்று தேவன் உங்களிலே எதிர்பார்க்கின்றார். So God has a ministry for you and he is asking you, whom shall I send? உங்களுக்கென்றே தேவன் ஒரு ஊழியத்தை நியமித்து என் நிமித்தமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். But instead of that, அதற்கு பதிலாக, instead of saying here am I, send me, ஆண்டவரே அடியேன் இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு பதிலாக, sometimes in CPM we make a mistake. CPM லே நாம் இவ்விதமாக ஒரு தவறை செய்கிறோம்.
We think only workers have ministry. Believers just come to church and go. ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமே ஊழியம் உண்டு, விசுவாசிகள் சபைக்கு வந்து போய்விடுவதுதான் என்று நாம் நினைக்கின்றோம். That's wrong. Everybody has a ministry to do. அது பிழை. ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டியதான ஊழியம் ஒன்றுண்டு. It's part time, full time, that's all, but everybody has a ministry. அது பகுதி நேரம், இது முழு நேரம், அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் ஊழியம் உண்டு. So we all have a work to do. God has preordained, foreordained work for us to do. ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டியதான ஒரு ஊழியம் உண்டு. அதை தேவன் நமக்கு முன் குறித்திருக்கிறார், முன் நியமித்திருக்கிறார். Instead of doing that work and saying, Lord, it is finished, அந்த வேலையை செய்வதற்கு பதிலாக ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று நாம் சொல்வோம் என்றால், இல்ல, அந்த வேலையை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்வதற்கு பதிலாக, அந்த வேலையை முடித்து எல்லாம் முடிந்தது என்று செய்வதற்கு பதிலாக, if we go to God and says, Lord, my house is not yet built, I need some more money, Lord, that land problem, Lord, my body is not keeping well, Lord, my relative is doing this, Lord, and that, Lord, and if it's only our personal complaints and we are only trying to use God for our personal, that's called Viswasa Drogam. நாம் அந்த ஊழியத்தை செய்வதற்கு பதிலாக, ஆண்டவரே எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், எனக்கு பணம் தேவையாய் இருக்கிறது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய உறவினர் ஒருவர் துன்பப்பட்டிருக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லி நாம் சாக்குபோக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் என்றால், நம்முடைய காரியங்களுக்காகவே நாம் தேவனை வேண்டிக் கொண்டிருப்போம் என்றால், அதுதான் விசுவாச துரோகம். We have forgotten what work God has for us. தேவன் நமக்காக நியமித்திருக்கிறதான அந்த வேலையை நாம் மறந்தே போனோம். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு துரோகிகளா இருக்கிறோமா இல்லையா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நம்மை இந்த ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்தார். தேவ ஜனமே, எத்தனையோ லட்சக்கணக்கான சபைகள் உண்டு இந்த பூமியில். 30,000 சபைகள் உண்டு. 30,000, ஏறக்குறைய 30,000 சபைகள். சபைகள் என்று சொன்னால் கிளை சபைகள் அல்ல. பெந்தேகோஸ்தே சபை, ஏசிய சபை, ஏஜி சபை, இப்படி போன்ற எத்தனையோ சபைகள். மொத்தமா 30,000 சபைகள் உண்டு பூமியில். கர்த்தர் நம்மை இந்த இடத்திற்கு இங்கே கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? தேவன் நம்மை பற்றி ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு சில காரியங்களை சாதிக்கும்படியாக அவர் எதிர்பார்த்தார். நாமோ அவருக்கு துரோகம் செய்து சுயநலவாதிகளைப் போல, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், இதற்காகவே ஆண்டவரை நாம் பயன்படுத்தி சுயநலவாதிகளாக ஜீவித்து எவ்வளவு நாள் இருக்க போகிறோம்? ஆண்டவருக்கு நாம் துரோகிகளாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து இப்படியே நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவே இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டு இருப்போம் என்றால், இது விசுவாச துரோகம். நமக்கு வீடுகை சம்பவிக்கும். நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் சபையில் பிரசங்கிக்கப்பட போகிறது. அந்த நாட்களில் நம்முடைய வீடு பாழாய் போய்விடக் கூடாது. இந்த சபை விட்டு நாம் விழுந்து விடக்கூடாது. தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிறதான நாட்கள் சமீபமா இருக்கிறது. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற சமர்ப்பிப்போமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியங்களை பற்றி நீ கவலைப்படாதே, நீ என்னுடைய நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்று, உன் கவலைகளை என்மேல் நீ வைத்து விடு, நான் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறதான தேவன். என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடுவாயாக, நீ மேலானவைகளையே நாடுவாயாக, பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பூமிக்குரிய பாரங்களை ஆண்டவர் மேல் வைத்து விடுவோமாக. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா இரே அவரே, அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்துவிட்டு அவருடைய கவலைகளை நம்மேல் ஏற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, என் காரியமா யார் போவார் என்று அவர் கேட்கும் போது, இதோ நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்வோமாக. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த வேலைகளை பெற்றுக்கொண்டு செல்வோமாக. கடைசி நாட்களில் பிசாசு எத்தனையோ ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான், எத்தனையோ கிறிஸ்தவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, பெந்தேகோஸ்தே ஜனங்களே, நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. நாம் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும். அந்த அலைக்குள் நாம் விழுந்து விடக்கூடாது, அந்த ஈர்ப்புக்குள் நாம் விழுந்து விடக்கூடாது, அசுத்தத்திற்குள் நாம் விழுந்து விடக்கூடாது. நம் கர்த்தருடைய ஜனங்கள் இங்கே தேவன் கொண்டு வந்ததற்கு காரணம், நம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் 100க்கு 100 என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய கவலைகளையும் என்னுடைய பாரங்களை உம்மேல் நான் வைத்து விடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மனப்பூர்வமாய் கரங்களை உயர்த்துங்கள். இந்த நாளிலிருந்து கர்த்தர் அவருடைய மனதில் இருக்கிற திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார்.
வசனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இதோ என்னை அனுப்பும் என்று நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்களே, கர்த்தர் அவருடைய அக்கினி தழலை எடுத்து உங்கள் நாவில் மேல் வைக்க போகிறார், உங்கள் மனதின் மேல் வைக்க போகிறார். ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகம் இங்கே இருக்கிறது. உன்னதமானவர் உங்களை நிரப்பும்படியாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், ஒரு வேற சபையில் இருக்கிறதான ஒரு சகோதரி ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் விவாகம் பண்ண ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள். அவர்களுக்கு ஒரு வருஷமா ஒரு போராட்டம், ஒரு பிசாசுடைய போராட்டம். அவர்களிடத்தில் வந்து, பிரதர் நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நான் நினைச்சேன் அவங்க எங்கேயோ கம்பெனில வேலை செய்யறாங்க. அவங்க சொன்னாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டாமான்னு. எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு மற்ற சபையில இருக்கிற ஒரு தாய்க்கு அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க. குடும்பத்தை கவனிக்கணும், கம்பெனிக்கு போகணும்னு சொல்லாம, நான் ஒரு வருஷமா அப்படி போராடிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவு நாள் இப்படி இருப்பேன், என்ன வேலைன்னு கேட்டா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டாமான்னு. அந்த பாரம் நமக்கு இல்லையா பிரியமானவர்களே? கர்த்தர் நம்மை வேலை இல்லாதவர்களாக அழைக்கவில்லை. நமக்கு அநேக வேலைகள் உண்டு. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அநேக திட்டங்களை மனதில் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னதென்று ஆண்டவரிடத்தில் கேட்டார், அவர் பேசுவார். இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லுவோமாக. ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுப்பார், நம்மை நிரப்புவார், நம்மை சுத்திகரிப்பார், நம்மை அவரை போல் பரிசுத்தமாக்குவார். இனிமேல் நாம் வீடுகளில் சோம்பேறிகளாய் இருக்க போகிறதில்லை. கர்த்தர் நமக்கு தருகிறதான அபிஷேகத்தை நிமித்தம் இன்றைக்கு இனிமேல் நாம் வேலைக்கு சென்று, படிப்புக்கு சென்று, வீட்டுக்கு திரும்பும் போது டயர்டா இருக்கிறேன், களைப்பா இருக்கிறேன் என்று சொல்ல போகிறதில்லை. தேவ ஆவியானவர் நம்மை ஏவ போகிறார். நாம் வீதிகளுக்கு சென்று சத்தியத்தை சொல்ல போகிறோம். அநேகரை இந்த சத்தியத்திற்கு கொண்டு வர போகிறோம். இரவு நேரங்களில் எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்ல மாட்டோம். நாம் ஆண்டவருக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக, தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக மாற போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நெருக்கி ஏவ போகிறார். உண்மையாகவே நாம் இன்றையிலிருந்து நம் ஒவ்வொருவரும் என் காரியமாய் யார் போவார் என்கிற சத்தத்தை கேட்டு அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி யெசாயாவுக்கு தரிசி சொன்னது போல அவருடைய சத்தத்தை நம்ம செய்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். அப்படி நம்ம செய்யும் போது மாத்திரமே அவருடைய ராஜ்யத்தில் நம்ம காணப்பட முடியும். இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது அவருடைய சத்தத்தை செய்யும்படியாக தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊழியம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்களுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார், நாம் உங்களோட அப்படியாக நம் ஒவ்வொருவரும் அவர்களே அவருடைய ஊழியக்காரராக இருந்தா, நானும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறது, அவருடைய சத்தத்தை செய்ய முடியாதது எவ்வளவு ஒரு நிச்சயமான ஒரு காரியம். உண்மையாகவே நம்ம இந்த தினத்திலிருந்து அப்படியாக முழுமையாக அவருடைய சித்தத்தை செய்து, அவருடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. அவருடைய வருகையில காணப்பட கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசியதான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாள் முஸ்லிக்கிறோம் கத்தாவே. அன்றைய நீ சீக்கிரமாய் வரப்போரில் கத்தாவே, இந்த வரை குன்பா கத்தாவே, ஜனத்திருமத்தில் கத்தாவே, பல விமான விளையாளுக்கு தாப்பின் மாற்றங்கள் கத்தாவே நடக்கும் இந்த நாள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. ஆனுடைய நாள் இந்த நாட்கள தாவே நாள் கதை பெற்றதான் ரிஷிபை கத்தாவே தோடும் பாதாத்து குலத்துக்குதான கிருபை நாட்கள் ஒருக்கும் தரவேலும் என்று கஜமண்டாடுகிறோம் கத்தாவே. தாவே இந்த நாட்கள் சாமத்தினாலோ ஞானத்தினாலோ தாவே சொந்த ஜப ஜீவித்தினாலோ பாசனாலோ மற்ற எந்த நன்மை நாளுக்கு தாவே நாள் ஜீவதல்ல தாவே எல்லாம் சுத்த கிருபையா இருக்க நாள் முஸ்லிக்கிறோம் தாவே. அன்றே தாழ்மலுக்கு நீ கிருபலிக்க தேவனா இருக்க நாள இந்த மாதிரி மாய்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தாவே. இந்த நாட்களுக்கு தாவே உடைய கிருபையை பெற்றுக்க தாவே. உடைய கிருபையின் வலிமை நாளுக்கு தாவே நாளோ ஒவ்வொரு காரியங்களும் செய்துக்கதான கிருபைகளுக்கு தர வேலும் என்று வந்தாடிரோக தாவே. மாத்திரமல்ல தாவே இசையா சொன்னது போல தாவே, நான் உதடுள்ள மனுஷன் சொன்னது போல தாவே. அன்றைய நெருப்பு தளலுக்கு தாவே, உதடுகளுக்கு தாவே, சூழல் வைத்தின் மூலமாய் அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது காண்கிறோம். இந்த நாட்களுக்கு தாவே உன்னுடைய தாவே நாங்கள் சுத்திகிறதுக்கு தாவே. இந்த அபிஷேகத்தை நாள் பெறுவது மாத்திரம் இல்ல தாவே. இந்த அபிஷேகத்தை நாளுக்கு தாவே நாளுக்கு தாவே பெருதான் நிறைவே நாள் பெறுவது மாத்திரம் இல்ல தாவே. இந்த ஆவினால் பசுத்தாவின் தாவே ஆவினால் நடத்தப்பட்டவர்களால் காணப்படுத்துவதான கிருபையை வேடும் என்று வந்தாடின தாவே. எங்களை சீசாமத்தினாலோ தாவே நாள் பசப்பட முடியாது தாவே. நான் பசுத்தரான் நீங்களுக்கு தபஸ்தரான் சொன்னீரே. அன்னுடைய நாளுக்கு தாவே
கத்தாவே பசராய் மாத்தினால் பார்த்து கத்தாவே உம்முடைய பாத்தினால் பங்களாய் மாறதுக்கு தான கிருபை தரணுமே கத்தாவே எல்லாரும் கத்தாவே எங்களை சுவிசேஷத்துக்கு மறுத்தவளாய் உம்முடைய சித்தங்களை முற்றிலுமாய் ஒப்படைத்து கத்தாவே அவையாண்டு நடத்துக்கு நாள் கீழ்ப்படுத்து கத்தாவே அவையானோடைய கத்தாவே நடத்தின்படி ஒவ்வொரு காரியங்களும் இப்படி சித்தப்படி கத்தாவே சிதக்கு தான பரலோக ஞானத்து கிருபை நாட்கள்ல ஒருக்கும் தர வேலும் என்று வந்தாடி ரோகத்தாவே தேவே ஒரு செய்மார்க்குடைய நாள கத்தாவே தாவே நீ யாரை அனுப்பி சொந்த போல கத்தாவே நாளொரு கத்தாவே அன்றே உம்முடைய நாமத்தின் கத்தாவே அன்றே நாள் கத்தா உமக்கு கத்தா பாடுபடும் கத்தாவே உம்முடைய சத்தியத்தினால் அறிவிக்கிறவளாய் கத்தா காணப்படுது தானிக்கிறவதாரும் அல்லது ஒருதான் ஆத்மாவில் பெரிதான பாரத்தை தந்து அவளுக்கு ஜெபிக்க மேலான சத்தியத்தை கூறவும் அநேக கத்தாவே என்று பரலூர ராஜ்யத்துக்கு தாவே தடுத்து பிரதான ஜனங்களாய் காணப்படுது தானிக்கிறது தந்து உம்முடைய நாமத்தின் நாள் பாடுபடுவளாய் கத்தாவே உம்முடைய சிறுபருட மாச்சேர ஜனங்களாய் காணப்படுது தானிக்கிறவதாரும் இந்த வரியசை மார்க்குடைய நாளகத்தாவே எங்களுடைய வாசல் செயல் கொடுக்கத்தாவே நாள் பசமாய் ஜீவித்துக்கு தாவே அநேக சாட்சிகளாய் மாதிரிகளாய் காணப்பட்டு அநேக தாவே நித்தியராய் தகுதி ஜனங்களாய் காணப்படுறதுக்கு தானே கிருபை வேடும் என்று மன்றாடி ரோகத்தாவே அன்று வேண்டிய தாமே ஒரு தான வசன்படி ஜீவிக்கும் தாவை கேட்டுதான வசங்களுக்கு தா ஒரு நியாய தீர்ப்பாய் மாறாதபடி கத்தாவே ஒரு நாள் முழு வசதி கேட்பது மாத்திரமல்ல கத்தாவே அதுக்கு தா தங்களுடைய அனுபவத்தில் கொண்டு வந்து கத்தாவே அநேக தாவே சாட்சிகளாய் மாறதுக்கு தானே கிருபதாறு மாறதே இந்த நாட்களுக்கு தான கூட்டத்தின் மூலமாய் அநேக தங்களை ஜீவித சுத்தேரத்துக்கு தாவே பாத்து பங்குள்ளாய் மாறதுக்கு தானே கிருபதனமே மாத்திரம் லகத்தாவே பலது மாதூர் தேசத்திற்கு தான ஜனத்தை எல்லாம் சந்தித்து நமையான அப்போஸ்தல ஐக்கியத்துக்குள்ளாய் அப்போஸ்தல உபதேசத்தை ராவல் நடத்திக்க தாவே இந்த தேசத்திலும் சபையிலும் தாவே ஒரு தனிப்பட்ட ஜீவிதத்தில் பிரதான சுத்தேரிப்புங்க தாவே பசத்தின் வேலையை நடப்பித்துக்க தாவே நீர் பசரா இருக்கிறது போல நடக்கல எல்லாரும் பசத்தை பாதாத்துக்க தாவே நீர் வெளிப்படும் நாள் மாசுகளாய் காணப்படுறதுக்கு தானே கிருபதாறு மாலை நடக்க விட்டுதான் ஆறானி பொறுப்படுத்த ஆசிரியத்தை நேர் வந்து கத்தாமுடைய சத்தியத்தை கேட்டுக்க தாவே அன்றைய சித்திகளை முற்றிலுமாய் ஒப்படைத்துக்க தாவே இந்த வரைக்கும் இந்த ஆயத்தப்படத்துக்கு தானே கிருபதாரும் மீதான நேரத்திலும் கொண்டு இருக்கணும் எங்கட ஆவியாத்மா சரம் முற்றிலுமாம் கரத்தில் ஒப்பிக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.